வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் வெற்றிமாறன் டைரக்ஷனில் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற விடுதலை பாகம் 2. பாகம் 1 போன வருஷம் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அந்த படம் சூரியோட ஒரு முதல் படம் கதாநாயகனாக. விஜய் சேதுபதி ஒரு கதை நாயகனாக நடிச்சிருந்தார். ஆனால் இந்த பார்ட் 2ல் விஜய் சேதுபதி தான் ஒரு மெயின் லீடுன்னு நம்ம இங்கே சொல்லணும். ஏன்னா அவரோட கேரக்டர், அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் பார்ட் 1 எங்கே முடிஞ்சுதோ பார்ட் 2 அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், கிஷோர், கௌதம் வாசுதேவ் மேனன், சேத்தன், சூரி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இவரை பற்றி நீங்கள் இங்கே சொல்லி ஆகணும். ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் வராரு கென் கருணாஸ். ஆனால் அவர் வந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு. அந்த அசுரன் படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரேஜ் வரும். அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ரேஜை அவர் இங்கே கொண்டு வந்தார் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சூப்பரான பயங்கரமான ஒரு சீன்ஸாக இருந்துச்சு அவர் வந்தது எல்லாமே. இது போக டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு சவுண்டான ஃபிலிம். வேல்ராஜோட சினிமாட்டோகிராஃபி, ராமரோட எடிட்டிங், இளையராஜா சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. இந்த மலை சார்ந்த பகுதிகளை அவங்க காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். பாகம் 1ல் பார்த்தீங்கன்னா சூரியோட கேரக்டர், அவர் அந்த கம்பெனிக்கு போகிறாரு, அங்கே எப்படிலாம் அந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகுது. இது போக விஜய் சேதுபதியோட கேரக்டர், அவரோட கேரக்டருக்கும் இந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அதோட பேக்ரவுண்ட், இதுதான் பார்ட் 1ஓட கதை. ஆனால் பாகம் 2ல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த படத்தில் இருந்துச்சு. ட்ராமாவும் இருந்துச்சு, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் மட்டும்தான். அரசியல் தத்துவங்களையும் அரசியல் கோட்பாடுகளையும் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சைடில் இருந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பார்ட் 2 அமைஞ்சுது. ஆனால் பார்ட் 1ஓட கண்டினியூஷன் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இந்த படம் ஒரு நான் லீனியராகவே இவங்க நரேட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ஃப்ளாஷ்பேக் ஓடும், கொஞ்ச நேரம் ப்ரெசென்ட் ஓடும், கொஞ்ச நேரம் ஃப்ளாஷ்பேக், கொஞ்ச நேரம் ப்ரெசென்ட், அப்படி தான் ஓடும். அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். எப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ப்ரெசென்ட் போர்ஷனில் அவங்க கவர் பண்ணி அதை ஒரு என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் 30 minutes, செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் 30 minutes, இது எல்லாமே நீங்கள் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மொமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நடுவில் வர போர்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. ஆனால் இவங்க சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள், அந்த அரசியல் கருத்துக்கள் எல்லாமே ஒரு ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சுன்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதியோட கேரக்டர், கிஷோரோட கேரக்டர் எல்லாமே ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யாரோட கேரக்டரை இவங்க இன்ஸ்பயர் பண்ணி இந்த கேரக்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னொன்று, சேத்தன் சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும். அவர் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், நமக்கு ஒரு பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப கன்வின்சிங்காக புல் பண்ணியிருந்தார், செகண்ட் பார்ட்டில் அதோட பயங்கரமாக கன்வின்சிங்காக புல் ஆஃப் பண்ணியிருந்தார். அவர் வர சீன்ஸ், அவர் போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவார், அதை நான் சொல்ல விரும்பலை. அது எல்லாமே பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி எரிச்சலாகும். அவரை பார்த்தாலே காண்டாகும், அவன் அட்றான், அவன் போடுறான், அப்படி தான் இருக்கும். சூரி கடைசியில் கண்டுபிடிச்சிடுவார் இவர் என்னென்ன பண்ணுவார். நான் சொல்லலை, என்ன பண்ணுவார்னு கண்டுபிடிச்சிட்டு சூரி சேட்டனுக்கு ஒன்று பண்ணுவார். அந்த சீனில் தியேட்டரே விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அவ்வளோ ஒரு வெறியில் கத்துறாங்க. அந்த அளவுக்கு சேத்தன் சார் இந்த கேரக்டரை ரொம்ப கன்வின்சிங்காக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இது போக ராஜீவ் மேனன், கௌதம் வாசுதேவ் மேனன் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போலீஸ் கேரக்டர்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காமெடி சீன்ஸுமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடின்னு சொல்ல முடியாது, அந்த வெற்றிமாறன் டச்சில் ஒரு ஹியூமர் இருக்கும்ல, அது இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைப்பா நான் ஜென்ரல் ஆடியன்ஸு, நான் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு முறை பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு அரசியல் தத்துவங்களையோ இல்லை அரசியல் கோட்பாடுகளையோ நம்ம யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, யாருக்கு அகெயின்ஸ்டாகவும் இல்லை. இந்த படத்தில் அரசியல் பேசியிருக்காங்க, இந்த அரசியலும் நமக்கு தெரியணும். இந்த படம் தேட்டரில் பார்க்க ஒரு நல்ல படம். பார்ட் 1 அளவுக்கு அவ்வளோ ஒரு ராவாக இல்லைனாலுமே ராவாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஃபஸ்ட் பார்ட் கொடுத்த அந்த ஸ்டோரி டெல்லிங் செகண்ட் பார்ட்டில் இல்லை, ஜானர் ஷிஃப்ட் ஆகுது. தேட்டரில் பார்க்க இது ஒரு நல்ல படம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிபி ரேட்டிங் 3.25 stars out of 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ரிவ்யூஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட்.